நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஐபிஎல்ல இதுவரைக்கும் பார்த்த மேட்சஸ்ல இன்னைக்கு தான் உண்மையான கிளைமேக்ஸ் பார்க்க போறோம். ஃபைனல் கூட இந்த லெவலுக்கு இருக்குமா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற டீம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் ஆக போறாங்க. அதுவும் ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரன் ரேட் இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, ஒரு 20 ரன்னுக்குள்ள அந்த மாதிரி தான் வின் பண்ணா கூட அவங்க மோஸ்ட்லி ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபயர் ஆயிடுவாங்க. அதாவது ஒரு 10 ரன்னுக்குள்ள 5 ரன்ல வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. ஒரு 30 ரன் மேல 20 ரன்னுக்கு மேல வச்சு வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஃபேனுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 2 நாளாவே நல்ல மழை. அதாவது நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சைடே பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது. இப்ப பெங்களூர் சைட்ல நம்ம கேட்டதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்டதுக்கு ஓரளவுக்கு மழை இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி நியூஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது மேட்ச் நடக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் மழை இருக்கும் சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களா. வானிலை அறிக்கை வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ ஒருவேளை மேட்ச் நடக்காம, ஏன்னா யாருக்குமே 2 மேட்ச் ஐபிஎல்ல கேன்சல் ஆயிட்டு 3வது மேட்ச் இதுவும் கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே உள்ள போயிருவாங்க. ஆர்சிபியால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ மேட்சுக்கான ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரோடக்ஷனே ஜம்முன்னு கொடுத்தாச்சு இன்னைக்கு. ஏன்னா இதுக்கு மேல ஒரு மேட்ச் கிடையாது. ஃபைனல் கூட இப்படி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இந்தியாவே பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஃபைட்ல இருக்கு. ஃபுல்லா அந்த மேப்லாம் போட்டு எல்லோ ஆரஞ்சு எல்லாம் போட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல்ல வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முக்கியமான வீடியோ திங்கட்கிழமை உங்களுக்காக நம்ம டெலிகிராம் சேனல் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கான லிங்கையும் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல இன்னும் கரெக்டா இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுனால இருந்து 27 நாள்ல யூரோ 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காம எல்லாருமே டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. நிறைய ஆஃபர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல விஷன் 11 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு யூசருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் ஆர்சிபி, அதாவது இது வந்து நம்ம பெங்களூர் ஹைவேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு ஒரு சில மேட்ச் வந்து இது பண்ணிட்டு இருந்தது. அண்ட் பிட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்ச்ல டியூ ஃபேக்டருங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பனிங்கிறது ரொம்பவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப மழை வேற நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பனி 2-3 நாளா. ஸோ அங்கெல்லாம் சொல்ல வேணும், அந்த மாதிரி இருக்குது. குறிப்பா மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கேள்விக்குறி. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மேட்ச் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை டாஸ் போடுற டைம்ல நீங்க வந்து பிஸியா இருந்திருப்பீங்க, ஒருவேளை நம்ம மறந்துடுவீங்க. ஸோ கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி வேஸ்டா போயிடக்கூடாது. அது ஒரு இது இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவர் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. திடீர்னு ஒரு பவுலர் வந்து 3 ஓவர் 2 ஓவர் தான் பவுல் பண்ணணும். மேட்சை வந்து பாத்தீங்கன்னா 2 டீமுக்குமே 6 ஓவர் மேட்ச் தான். அப்படிங்கும் போது நம்மளால பெர்ஃபெக்டா டீம் எடுக்க முடியாது. ஸோ அதனால டாஸ்லாம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னைக்கு மேட்ச்ல வந்து கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னாலும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஜாயின் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். இன்னைக்கு மேட்ச்ல முன்னாடி ஜாயின் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, என்னோட கருத்தா. ஸோ இந்த சீசன்ல என்ன மாதிரியான ரீசன்ட் ஸ்கோர்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் கிடைச்சா இந்த மேட்ச்ல வின் பண்ண மாதிரி தான். அது எந்த டீமா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்கோர் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் வந்து ஃபுல்லா இம்பாக்ட் பிளேயர்லாம் வச்சு அடிக்கணும்னு நினைச்சா ஈஸியா அடிச்சிடலாம் இந்த பிட்ச்ல. ஆனா 2க்குமே ஈக்குவல் தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 6ல 3 பேட்டிங் பெஸ்ட் 3 பேட்டிங் செகண்ட், 2க்குமே ஈக்குவலா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 89க்குள்ள 6 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச் ஐபிஎல்லே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 287, லோ ஸ்கோர் டிசி 140 லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணாங்க. 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதாவது 32 மேட்ச்ல 21 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணிருக்காங்க. 10 மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஏறக்குறைய சிஎஸ்கே வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட தோத்தாலும் ஆர்சிபி கிட்ட தோக்க மாட்டாங்க அவ்வளவுக்குள்ள. இந்த சீசன்லயுமே ஒரு மேட்ச் நடந்தது. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆர்சிபி தோக்க தான் செஞ்சாங்க. ஸோ 2 டீமுமே நமக்கு பிடிச்ச டீம் தான். நிறைய யாருக்குமே இப்போ வந்து சிஎஸ்கே மும்பைனா கூட எல்லாருமே சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே தான் இப்போ சிஎஸ்கே ஆர்சிபின்னு வரும்போது 2 டீமுமே எல்லாருக்கும் பிடிச்ச டீம். எனக்குலாம் எது வின் பண்ணாலும் ஓகே, யாரு குவாலிஃபயர் ஆனாலும் ஓகே. ஸோ தோனிக்காக சிஎஸ்கே ஆடலாம்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலிக்காக குவாலிஃபயர் ஆடலாம்னு நினைக்கிறோம். ஸோ எது கரெக்டா பெர்ஃபெக்டா நம்மளால யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. அதனால மேட்சை பார்க்காம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். யார் தோல்ச்சாலும் தெரிஞ்சாலுமே
ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ் அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, சிஎஸ்கேயா ஆர்சிபியா? கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி வீடியோவை லைக் பண்ணணும். ஸோ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு பாக்குறோம். நான் எல்லாரோட கமெண்ட்ஸையும் பார்த்து கண்டிப்பா லைக் பண்ணுவேன். அதே மாதிரி ஷதுல் தக்கர் எத்தனை விக்கெட் எடுப்பாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண் சர்மா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கறத எனக்கு மறக்காம சொல்லிருங்க. ஸோ யாரெல்லாம் எத்தனை பேர் வந்து இதுல இருந்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் சிஎஸ்கேக்கு எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆர்சிபிக்கு எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த போல் ஆப்ஷன்ல நான் வைக்கிறேன், இன்னைக்கு யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு, சிஎஸ்கே ஆர்சிபியான்னு. ஸோ உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத அதுல அடிச்சு சொல்லுங்க, பார்க்கலாம் யாரு வின் பண்றா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் வந்து நம்ம பாத்திரலாம். ஸோ எல்லாருமே கேட்கக்கூடியதுதான். ஸோ முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால பவுலர்ஸ் பேட்டில் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் ருத்ராஜ் கெய்கோட பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்லையும் யாஸ்தயால் பால்லையும் ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ரஹானே வந்து சிராஜ் பால்ல 1, கரண் சர்மா பால்ல 3, சிவம் துபே மேக்ஸ்வெல் பால்ல 1, ஜடேஜா மேக்ஸ்வெல் பால்ல 1, நம்ம மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பால்ல 1, அண்ட் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி ஆர்சிபி பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா பால்ல 3, தீபக் சகர் பால்ல 1, சாண்டர் பால்ல 4, டியூப்ளசி தீக்ஷானா பால்ல 1, டிகே ரவீந்திர ஜடேஜா பால்ல 3, தேஷ்பாண்டே பால்ல 1, கிரீன் வந்து ஜடேஜா பால்ல 1, மஹிப்பால பொறுத்த வரைக்கும் தீக்ஷானா பால்லையும் தேஷ்பாண்டே பால்லையும் ஒரு டைம், மேக்ஸ்வெல் வந்து சிவம் துபே பால்ல 1, ஜடேஜா பால்ல 9, அதே மாதிரி தீபக் சகார் 1, சாண்டர் 2, தீக்ஷானா 4. ஸோ மேக்ஸ்வெல் வெறித்தனமா ஃபார்ம்ல இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன மாதிரி ஆடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எதிர்பார்க்காத பேர், இவ்வளவு நாள் ஜோக்கரா ஆடிட்டு இருந்தார் ஆர்சிபிக்கு, திடீர்னு சிஎஸ்கே கூட போட்டு குழந்துட போக கூடாது. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிஸ்கான மேட்ச். ரீசன் என்ன, இது வந்து அதாவது இது ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரி கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மட்டும் இல்லாம ரெயினுக்கான சான்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ ரெயின் வர்ற மாதிரி இருந்து ஒரு 6 ஓவர் 7 ஓவர் அப்படி இருந்தது அப்படின்னா எப்படி டீம் செட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாப்ல ஆடக்கூடிய ருத்ராஜ், ரவீந்திரா, சிவம் துபே இதோட நிப்பாட்டிக்கோங்க பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கேயும் விராட் கோலி, டியூப்ளசிஸ், மேக்ஸ்வெல். இந்த அதாவது மழை வந்ததுன்னா அதுக்கும் லேட்டஸ்ட் இது கொடுத்துறேன். ஏன்னா டாப்ல உள்ள பிளேயர்ஸ் தான் கண்டிப்பா ஆடுவாங்க. 6 ஓவருங்கும் போது ஒரு 36 பால் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு வந்து நிறைய விக்கெட் விட்டாலுமே ஒரு மேக்சிமம் ஒரு 3 விக்கெட் அந்த மாதிரி தான் விடுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க போயிட்டு மிடில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க, மழை வர்ற மாதிரி இருந்தா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 6 ஓவர்ல ஒரு 10 ஓவர் மேட்ச்னா அதுல ஒரு ரூல்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு பவுலர் வந்து மினிமம் வந்து 3 ஓவர் தான் பவுல் பண்ணி ஆகணும், இல்ல ஒரு பவுலர் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணிக்கலாம். மீதி எல்லா பவுலருமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பவுலர் மட்டும் 3 ஓவர், மீதி எல்லா பவுலருமே இருக்கக்கூடிய டீம்ல இருக்கக்கூடிய 4 பவுலரும் 2 ஓவர் பவுலிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 3 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யாரா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அதாவது இங்க நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சிராஜ், யாஸ்தயால், ஃபெர்குசன் இந்த 3 பேர் தான் மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 3 பேரையும் மேக்சிமம் உங்க டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரீன் மாதிரியான பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல நிறைய ஓவர் பவுல் பண்ணனால இன்னைக்கும் கொடுப்பாங்களா சொல்ல முடியாது, திடீர்னு கொடுக்கலாம் கொடுக்காம கூட போகலாம். அதனால நீங்க மெயின் பவுலிங் ஆப்ஷனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, தேஷ்பாண்டே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிங். ஸோ இந்த 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி ஷதுல் தக்கர் கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல எக்னாமி வந்து விக்கெட் எடுத்த மாதிரி இல்லை, ஆனா எக்னாமி மெயின்டைன் பண்றாரு. ஆனா நம்ம ஃபேண்டசிக்கு அவர் வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி 4 ரன் கொடுத்தா கூட வேஸ்ட் தான். அதேதான் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 30 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாதான் நமக்கு முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து விக்கெட் தான் பேசுவோம். அதனால விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான் நமக்கு தேவை. அதனால சதுல் தக்கர் வந்து இந்த மேட்ச்ல வந்து கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவார். சதுல் தக்கர், தேஷ்பாண்டே, சிங், ஜடேஜா வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெயின் வந்தா இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்லயும் டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸுக்கு ருத்ராஜ் கெய்கோட கேப்டன் ஆகும், விராட் கோலி வைஸ் கேப்டன், அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ரெயின் வர்ற மாதிரி இருந்ததுன்னா. இல்ல எப்பவும் போல இருக்குது அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னே MS தோனி, இல்ல அப்படின்னா தினேஷ் கார்த்திக். ஸோ மோஸ்டா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா டிகே தான் எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ 84% பேர், அதாவது 100ல 84 பேர் வந்து பாத்தீங்கன்னா டிகே எடுத்துட்டு வராங்க. வெறும் 26% தான் தோனி எடுத்துட்டு வராங்க. ஸ்மால் லீக்ல பொதுவா பாத்தீங்க அப்படின்னா டிகே தான். ஸோ இன்னைக்கு நீங்க ஒருவேளை டோனி இன்னைக்கு இறங்கி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படிங்கிறச்சுல வந்ததுன்னா ஒரு லாஸ்ட் 18வது ஓவர் வர்றாரு அப்படின்னா கூட நம்ம வந்து
கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறவங்க அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல டோனிக்கு போகலாம். ஒருவேளை நீங்க டோனியை எடுத்து டோனி வந்து ஒரு குறையாம ஒரு ஒரு 30 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா தினேஷ் கார்த்திக் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து பெருசா ஆடாம ஒரு 10 பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்துருக்கான்னு வைங்களா, அந்த 20 பாயிண்ட் இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். மற்றபடி எல்லாருமே காமனா தான் பிக் பண்ணுவாங்க. ஸோ ஹைகார்டு ஒன்னாவது பிளேயர்ல ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே, மூணாவது வந்து ஜடேஜா, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே. சிஎஸ்கேல இந்த 4 பேருமே மஸ்ட் பிளேயர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஆர்சிபி பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒன்று மஸ்ட் ஆப்ஷன், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரீனு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸ்வெல் எல்லாருமே எடுப்பாங்க, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சிராஜ். இந்த 4 பேருமே மஸ்ட் பிக் ஆப்ஷன். ஸோ 4+4 8 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அந்த 9வது பிளேயர் யாரு, 10வது பிளேயர் யாரு, 11வது பிளேயருங்கிறது தான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் வந்து 63% பேர் வந்து ட்ரை பண்ணிருந்தாங்க. ஸோ ரவீந்திரா இல்ல மிச்சல் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரவீந்திரா இந்த சீசன் பெருசா ஒரு 2-3 மேட்ச் 30+ ஆனார். மிச்சல்கிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ரீசன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா யாராச்சும் ஒரு பவுலர்ஸ் வந்து அன்னைக்கு வந்து மிச்சல் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அட்வான்டேஜ்னால மிச்சலை 9வதா ட்ரை பண்ணலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம படிடரை வந்து நீங்க 10வது ஆப்ஷன்ல கூட கொண்டு வரலாம். ஏன்னா நிறைய 50 அவர் எப்ப ஆட ஆரம்பிச்சாரோ லாஸ்ட் 5 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் கிட்ட ஒரு 50+ அடிச்சிருக்காரு. அதனால 9வது ஆப்ஷன்ல மிச்சலையும் 10வது ஆப்ஷன்ல படிடரையும் நீங்க போக்கஸ் பண்ணலாம். அண்ட் 11வது ஆப்ஷன்ல ஒன்னு சிஎஸ்கே பவுலரா இருக்கக்கூடிய சதுல் தக்கரை ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஆர்சிபில இருக்கக்கூடிய பவுலர் லாக்கி ஃபெர்குசன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சேஃபா போறதுன்னா 1வது ஆப்ஷன்ல ருத்ராஜ் கைக்வாடு, 2வது வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே, 3வது வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா, 4வது வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே, 5வது வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, 6வது வந்து பாத்தீங்கன்னா கிரீனு, 7வது மேக்ஸ்வெல், 8வது சிராஜ். ஸோ இந்த 8 பேர் எல்லாருமே காமனா உங்களுடைய ஆப்போனன்ட் ஸ்மால் லீக் டீம்ல இருப்பாங்க. அந்த 9, 10, 11 9வது பிளேயரா நீங்க ரவீந்திரா இல்ல மிச்சல் இந்த 2 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் 9வது ஆப்ஷன்ல எடுக்கலாம். 10வது டியூப்ளசிஸ் அண்ட் படிடர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க 10வது ஆப்ஷன்ல எடுக்கலாம். 11வது ஆப்ஷன்ல சதுல் தக்கரை எடுக்கலாம், இல்லைன்னா லாக்கி ஃபெர்குசன் எடுக்கலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸா நீங்க ட்ரை பண்ணீங்கனாலும் எல்லாருமே வந்து படிடரும் பிளஸிஸியர் சேமா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் படிடர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டியூப்ளசிஸை விட படிடர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ படிடரா டியூப்ளசிஸாங்கிறது 10வது ஆப்ஷன். அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா உங்க ஆப்போனன்ட் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் எடுத்துட்டு வருவாங்க, அதனால சொல்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். இன்னைக்கு சிம்பிளா ஸ்வீட்டா முடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சேஃபா போகணுங்கிறதுனால நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ எம்எஸ் தோனியை ட்ரை பண்றவங்க தாராளமா நீங்க தோனியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியங்க, வந்தா வருது போனா போது, கடைசி தோனி மேட்ச். அதனால நான் கூட சொல்ல முடியாது கிரிக்கெட்டரமா தோனியை கூட என் டீம்ல எடுத்து வச்சாலும் வச்சிருவேன். ஸோ அதனால சேஃபா போனா டிகே. மற்றபடி விராட் கோலி, கைக்வாடு, சிவம் துபே, படிடர் இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூப்ளசிஸ் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. கிரீனு, மேக்ஸ்வெல், ஜடேஜா சேஃப், தேஷ்பாண்டே, சிராஜ், சதுல் தக்கர் இடத்துல லாக்கி ஃபெர்குசன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிபி வந்து ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுனாலதான் நான் வந்து சதுல் தக்கர் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிராஜ் ஒரு 4 ஓவர், கிரீன் ஒரு 2 ஓவர், மேக்ஸ்வெல் 2 ஓவர்னா கூட 8 ஓவர் கவர் ஆயிரும். அதனால ஃபெர்குசன் எடுத்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி இருக்கும் ஆர்சிபிக்கு. இல்ல அப்படின்னா ஃபெர்குசன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து தோனியை வந்து எடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து நல்ல எலிஜிபிள். அதே மாதிரி நம்ம ஹைகார்டு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். இன்னொன்னு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச்ல ஜடேஜா வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா போடுங்க. இந்த ஒரு முக்கியமான மேட்ச்லாம் ஜடேஜா நல்லா ஆடுவாரு. மேக்ஸ்வெல்டே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. இருந்தாலும் ஏன்னா அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து ஒருவேளை சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா இந்த பிச்சில் ஃபுல்லா ஃபாஸ்ட் தான் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் மேக்ஸ்வெலுக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதுல் தக்கரை இன்னைக்கு என்னமோ எனக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம்னு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சேஃபா போகணும்னா நீங்க தாராளமா கண்ண முடிட்டு கேப்டன் விராட் கோலியும் வைஸ் கேப்டன் ருத்விக் போட்டுருங்க. ஆனா விராட் கோலிக்கு லாஸ்ட் மேட்ச்ல நிறைய கேட்ச் மிஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸ்கோர் பண்ணாரு இல்லைங்களா, பட் நிறைய கேட்ச் மிஸ் எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் சிஎஸ்கே கூட ஆடுறதுங்கிறது நல்லா ஆடி இருக்காரு, ரன் ரேட் நல்லா வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் சேஃபா போடுனா இது கொஞ்சம் ரிஸ்கா போடுனா ஜடேஜாவை கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சதுல் தக்கர் கேப்டன் வைஸ் கேப்டன், மேக்ஸ்வெல் கேப்டன் வைஸ் கேப்டன். அது எக்ஸ்ட்ரா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் என்னோட கணிப்புப்படி. ஸோ பாத்துக்கலாம்.
ஸோ இதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ முக்கியமான மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கூட இவ்வளவு பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. ஆனா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சுக்கு இவ்வளவு இது இருக்கு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி மேட்ச் வந்து நமக்கு இயற்கை மழை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ மழை கேன்சல் பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.